ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆர்எஸ் ராஜன். ஒரு வெரி வெரி ஷார்ட் வீடியோ. நம்மளுடைய நிறுவனம் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ், அதற்காக ஒரு ஸ்கீம் பியூட்டிஃபுல்லாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. போன மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறமாக சொன்ன அந்த 5 ஜாயினிங் 15 ஜாயினிங் அதெல்லாம் வந்து இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே அறிவிச்சிருக்காங்க. வித் இன்னொரு சின்ன இதோட வித் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 5 ஜாயினிங்ஸ் ஆர் 1500 PV. இது பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு கீழே, அதாவது நம்மளுடைய டீம், நம்ம தனியாக டீமில் உண்டான என்ன பண்ணணும், என்ன கிடைக்கும். ஸோ 5 ஜாயினிங் அல்லது 1500 PV, 5000 ரூபா ப்ராடக்ட்டு. அதே 15 ஜாயினிங் 4500 PV. தென் ஒரு சிங்கிளாக 3 நாட்கள் 2 இரவுகள் கோவாவோ ஊட்டியோ பூரியோ அல்ல ஜிம் கார்பெட் அந்த ஹோட்டலில் நமக்கு தங்கை செலவு எல்லாம். பட் போக வர்றது நம்ம. அதே 25 ஜாயினிங் அல்லது 7500 PV பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா கப்பலாக போகலாம். அதுவே 50 ஜாயினிங் பண்ணியிருக்கோம் வித் அல்லது 15,000 PV அப்படின்னாக்கா வி ஆர் எலிஜிபிள் ஃபார் அ தாய்லாந்து ட்ரிப்பு. இது ஆல் இன்க்ளூசிவ், இன்க்ளூடிங் ஃப்ளைட் சார்ஜு எல்லாமே இன்க்ளூசிவ். இதில் ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது ஷார்ட் தான், கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. 5 ஜாயினிங் அல்லது 1500 PV. இந்த PV மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்ல வரக்கூடிய PVயா இருக்கணும். உங்களுக்கே தெரியும், இப்போ மேட்சிங் கிளப்ல ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 300 PVக்கு மேலே என்ன பண்ணினாலும் அது மேட்சிங் கிளப்ல இல்லை, அது இட் வில் கோ டு ரீபர்ச்சேஸ். கரெக்டுங்களா? ஸோ அப்போ ஒரு பேக் வாங்குறோம், அப்போ அது 300 PVக்கு மேலே. அப்போ 300 PV தான் அந்த பேக்கில் உள்ளது மேட்சிங் கிளப்புக்கு வரும், மீதி ரீபர்ச்சேஸ்க்கு போயிடும். ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அது எதுக்கு அப்படின்னாக்கா, எல்லாரையுமே 300 PVயில் நம்ம ஜாயினிங் எடுக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குதுன்னு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் சொன்னதுனால வேண்டாம். நீங்கள் 300 PV ஜாயினிங் எடுக்க வேணாம், எத்தனை PV வேணால் ஜாயினிங் எடுங்க. ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய ஜாயினிங்கில் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்க்கு 1500 PV இருக்கும். இப்போ புரியுதுங்களா? அப்போ மினிமமாக 5 ஜாயினிங் ஈச் 300 PVனா 1500. புரியுதுங்களா? 5க்கு மேலே 6, 7, 8, பட் 300 PV தான் இருக்கணும். இல்லை, ஒரு ஜாயினிங் ஒரு ஜாயினிங் 30 PV இருக்கலாம், ஒரு ஜாயினிங் 150 PV இருக்கலாம். 300 PVக்கு கம்மியாக ஏன்னா இப்போ டோட்டல் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ் 1500. அதே தான் கோவா ஊட்டி அந்த ட்ரிப்புக்கும், கப்பல் அண்ட் சிங்கிளுக்கும் அதே தான் தாய்லாண்டுக்கும். கீழே ஒருத்தர் குவாலிஃபை ஆகிட்டார், அப்போ அந்த டீம் இல்லாமல் அடுத்த டீம். இதில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், முன்னமே நான் சொன்ன மாதிரி, நம்ம ஒவ்வொருவரும், அதாவது இதெல்லாம் யாருக்கு பொருந்தும் அப்படின்னாக்கா, புதிய ஜாயினிங் இன்னைக்கு இப்போ ஜாயின் பண்ணுறவர்களும் சரி, கோல் டைரக்டர் வரைக்கும், பர்மனன்ட் லெவல் கோல் டைரக்டர் வரைக்கும், இவங்களுக்கு தான் இந்த பிளே. இந்த இது வந்து யாருக்கெல்லாம் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஜாயின் பண்ணுறவங்கலேருந்து கோல் டைரக்டர், போன மாதம் கோல் டைரக்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய பர்மனன்ட் லெவல்ஸ், அவங்க தான் இதுக்குள்ளே கலந்துக்க முடியும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதில் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரீ ரிக்வெசிட், அதாவது பண்ணியே ஆகணும். ஒருவர் தனக்கு கீழே டைரக்டாகவோ ஃபாஸ்டர் ஐடி மூலியமாகவோ அந்த மினிமம் 5 அல்லது 1500 PV பண்ணணும். உங்களுக்கு கீழே 10 ஜாயினிங் 15 ஜாயினிங் மேலே வந்துருச்சு, 4500 PV பண்ணிட்டாங்க, எல்லாம் மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்ல வருது. ஆனால் நீங்கள் பர்சனலாக 5 பேரை ஸ்பான்சர் பண்ணலை, அந்த 1500 PV பண்ணலை அப்படின்னாக்கா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு டேக் தட், அந்த PV எடுக்க முடியாது. ஸோ இனிஷியலாக நம்ம மினிமமாக நம்ம டைரக்டாக டவுன்லைன்லேயோ நம்ம நேரடி கீழேயோ அல்லது ஃபாஸ்டர், நம்ம ஒரு ஃபாஸ்டர் ஐடி இருக்குது, அந்த ஃபாஸ்டர் ஐடியாகவும் ஃபாஸ்டர் ஐடி போடலாம் நம்ம, இல்லைங்களா? டைரக்ட் டவுன்லைனில் இன்னொருத்தர் கீழே, பட் ஃபாஸ்டர் ஐடியாக நம்ம போடலாம். அப்போ நம்ம ஃபாஸ்டர் ஐடியா நம்ம வந்து மினிமமாக 5 பேர்
அல்லது 5 பேருக்கு மேலே டோட்டல் பிவி 1500. இதுக்கு இருக்கணும். மற்ற குவாலிஃபிகேஷன்லாம் இதாகணும்னா இதை நம்ம செஞ்சாதான் இந்த குவாலிஃபிகேஷன் மற்ற கோவா, ஊட்டி ட்ரிப்பு, தாய்லாந்து ட்ரிப்பு எல்லாத்துக்கும் நம்ம எழுதிக்கலாம். இதை முதல்ல செய்யணும். இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளேஷன் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம தமிழ்நாடு சேல்ஸ் டீம் இஸ் அரேஞ்சிங் ஜூம் மீட்டிங். அதில் இன்னும் நல்ல டீட்டெயிலாக நம்ம பேசுவோம். இது உங்களுக்கு இம்மீடியட்டாக உங்களுக்கு இது பண்ணுறதுக்காக சொல்கிறேன். 5 ஜாயினிங் அல்லது 1500 பிவி. அந்த 1500 பிவிங்கிறது மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்ல வரணும். மேட்சிங் கிளப் இன்சென்டிவ்ல 300 பிவிக்கு ப்ளஸ் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ மேட்சிங் கிளப் பிவியில் 1500 வரணும். அப்போ 5 ஜாயினிங் இருக்கலாம், 5க்கு மேலே இருக்கலாம். ஆனால் டோட்டல் 1500 வந்தால் we are eligible for ஃப்ரீ ப்ராடக்ட்டு. அதே 4500னா we are eligible for the ட்ரிப்பு. அதே 7500 பிவி 25 ஜாயினிங் அப்படின்னாக்கா we are eligible as a couple ட்ரிப்பு. அதுவே 50 ஜாயினிங் 15000 பிவி அப்படின்னாக்கா we are eligible for தாய்லாந்து. சூப்பராக இருக்கா? சூப்பராக அடிச்சு நொறுக்கலாம்னு நினைக்கிறேன். பார்த்துருக்கேன்.